அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூன் 20 முதல் ஜூலை 20, 2025 தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பூர்வ பாக்கியமும் பாதகமும் போட்டி போடும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை சொல்கிறேன். பூர்வ பாக்கியமும் பாதகமும் போட்டி போடும் நேரம். ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னாக்க, உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதி நேரடியாக பார்க்கிறார் அண்டு பாதக ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். பாதகாதிபதியும் ஆட்சியாக இருக்கிறார். ஸோ 9ஆம் இடத்ததிபதி பாதகத்தில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 5ஆம் இடத்ததிபதி 9ல் இருக்கிறார். அந்த நிழல் செவ்வாயான கேதுவோடு இணைந்திருக்கிறார். அதனால தான் பூர்வ பாக்கியமும் பாதகமும் போட்டி போடும் நேரம். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரு ஞானி போல அழகாக சூழ்நிலையை சமாளித்து பெரியவங்க மற்றவங்க உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்கள கூட உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுருவீங்க. ஏன்னா அந்த பாதகாதிபதி ஒரு 3 நாள் தான். 23/6/2025 அன்று மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு வந்துடுறார். 7ஆம் இடத்ததிபதி 8ல் மறையிறது. பாதகாதிபதியான புதன் 8ல் மறையிறது நல்லது தான். ஆனால் 10ஆம் இடத்ததிபதியாகவும் அவன் போய் 8ல் மறையிறப்ப வேலை தொழில் ரீதியாக அந்தஸ்து மரியாதையில் சில சறுக்கல்கள், மாற்றங்கள், பிரச்சனைகள், முறிவுகள் அப்படிலாம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மெடிடேட் பண்ணிக்கணும். ஏன்னா 5 கூடையும் 9ல் இருக்கிறது பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும். மெடிடேட் பண்ணலன்னா ஆபத்து. கேதுவோட வேற இணைந்திருக்க நான் ஞான கிறுக்கனை மாற்றிடுவேன். ஏற்கனவே நீங்கள் ஒரு நல்லவன் அறிவாளின்னு ஒரு அறிவு செருக்கு இருக்கும். இப்போ 9ல் போய் செவ்வாய் இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் வேகம் கோவத்தோடு நான் ஏதாவது பிஹேவ் பண்ணி கெட்ட பேரை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 3ல் உள்ள ராகு அப்படி அதிரடியாக செய்ய வைப்பார். எதற்கும் பயப்பட மாட்டோம், பார்த்துக்குவோம் வரட்டும்னு. இதே நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்குவீங்க. கெட்ட தசாபுத்தின்னா என்ன ஆகும்? வம்பு, எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா பாதகஸ்தானம் வலிக்கிறது. பாதகாதிபதி அந்த அளவுக்கு வலுக்காம கொஞ்சம் பரவாயில்ல, ஸ்டார்டிங்கில் தான் வலுக்கிறார். 3 டேஸ்லேயே மறைஞ்சிருது. இப்போ ஓரளவு நல்லதுனாலும் பாதகஸ்தானம் வலுக்குது. ஏன்னா நீங்களே, அதாவது தட் இஸ் லக்னாதிபதி ராசி அதிபதியான குருவே 7ஆம் இடத்துக்கு போகிறார், பாதகஸ்தானத்துக்கு. இது உதயம்னா அது மறைவு. அடக்கி வாசிக்கணும். அந்த குரு பகவான் லக்னாதிபதி ராசி அதிபதி மட்டுமல்ல 4ஆம் இடத்ததிபதியாகவும் வர்றதால உங்கள் வித்தை திறமையெல்லாம் பெருசாக பழிக்காது. மற்றவங்களோட இணைந்து தான். ஏன்னா சரண்டரிங் தான். பெரியவங்களாக இருந்தால் டோட்டலாக சரண்டர் ஆகிடும். அப்போ தான் அவங்க காப்பாற்றிடுவாங்க. இல்லாட்டி வம்பு. ஏன்னா அந்த சூரியன் அப்படி ஒரு பவராக உங்கள் ராசி லக்னத்தையே பார்க்குறாரு. அவங்கெல்லாம் ஆதரவாக இருப்பாங்க. நீங்களே சூரியன் மாதிரி பெரிய திமிர ஆணவமாக பிஹேவ் பண்ணீங்கன்னா அவங்கள்ட்டேருந்து பிரச்சனை தான் வரும், கண்டங்கள் தான் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 5ஆம் இடத்ததிபதி 9ல் இருக்கிறது அந்தளவுக்கு நல்லதில்லை. கோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் நல்லதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கேதுவோட இணைந்திருப்பது இன்னும் ஆபத்து. 2 கேது இருக்கிற மாதிரி. மைண்டில் இந்த ஒரு 1, 5, 9ல் இருக்கக்கூடிய கோள்களுடைய சுபாவம் அதிகமாக இருக்கும். இப்போ 9ங்கிறப்போ உங்கள் உணர்வுகளில் அப்படி ஒரு ஃபயர் இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு வேகம் இருக்கும். அது 7ஆம் இடம் வலுக்கிறதால, பாதகஸ்தானம் வலுக்கிறதால சிக்கல். 9ஆம் இடத்ததிபதி பார்க்கறதால பூர்வ பாக்கியமும் நல்லபடியாக இருக்கும். பெரியவங்க வழியாக காப்பாற்றப்படுவீர்கள். எப்போ மெடிடேட் பண்ணாதான் பூர்வ பாக்கியம் ஆக்டிவேட் ஆகும். எல்லாம் எனக்கு தெரியும் இப்படி அப்படி இருந்தீங்கன்னா, எல்லாத்தையும் பெரிய அறிவார்த்தமாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதுதான் நான் பல வீடியோஸில் சொல்கிறேனே, அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள். அறிவார்த்தமாக பேசிக்கிட்டு நான் ஒரு பெரிய ஆளுன்னு எல்லாம் தெரியும்னு வேணால் காட்டிக்கலாம்.
அதனால பைசா பிரயோஜனம் கிடையாது. தெரிஞ்சதை, நம்மளுக்கு தேவையானதை, பிடிச்சதை அப்ளை பண்ணி தனக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை செய்கிற மாதிரி பண்ணிக்கணும். அதை செய்ய மாட்டாங்க தனுசு லக்னம், தனுசு ராசி. ஜாக்கிரதை. அண்டு சனி பகவானும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு அர்த்தாஷ்டம சனி. அஷ்டம சனியில பாதி விளைவுகளை கொடுப்பார். ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை தொழில் ரீதியாக கண்டிப்பா பிரச்சனை வரும். உங்களுக்கே உங்க மேல சந்தேகம் வரும். நான் உண்மையிலேயே அறிவாளியா? முன்னாடி எப்படி ஜெயிச்சிட்டு இருந்தேன், இப்ப எப்படி எதை தொட்டாலும் ஃபெயிலியரு, மாறி மாறி நடக்குது. ஒரு சில இது நல்லா இருக்கு, ஒரு சில இது ஆச்சரியமா. பட் மேக்சிமம் ஆனது கெட்டு தான் போகுது. இப்படிலாம் போட்டு குழம்புற மாதிரி இருக்கும். நல்ல தசாபுத்தியா இருந்தா ஓரளவு புலம்புவீங்க. கெட்ட தசாபுத்தின்னா ஆபத்து. பட் கோச்சார ரீதியாக 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது சிறப்பு தான். பட் லக்னாதிபதிங்கிற கான்செப்ட்ல வீக்கு. என்ன சார் குழப்புறீங்க? ஆமா, மற்றவங்க சூழல்லாம் உங்களுக்கு நல்லது பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. நீங்க அவங்களோட இணைந்துக்காம நீங்க ஒரு பெரிய அப்பா டக்கர். நீ ஏன்னா சூரியன் வேற பாக்குதா உங்க லக்னம் ராசிய, அந்த திமிரு வரும். ஏற்கனவே அறிவுச்செருக்கோ காலப்புருஷ தத்துவப்படி 9வது ராசிங்கிறதால மேட்டிமை குணம் இருக்கும். இப்போ 9ஆம் இடத்ததிபதி 7ல இருந்து உங்க லக்னம் ராசியை பார்க்குறப்ப மேட்டிமை குணம் அதிகரிக்கும். அதனால என்ன ஆகும்? பெரியவங்க, மூத்தவங்க, அதிகாரத்தில் உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அவங்க வழியா ஏதாவது கண்டங்கள். அதனால தான் பூர்வ பாக்கியமும் பாதகமும் போட்டி போடும் நேரம். யார் ஜெயிக்கிறதுன்னு பூர்வ பாக்கியமும் காப்பாற்றும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படிங்கிறது இந்த தனுசு லக்னம், தனுசு ராசிக்கு தான் பொருந்தும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. அப்பதான் கெட்ட தசாபுத்தின்னா பெரிய அளவுக்கு. ஏன்னா லக்னாதிபதி நல்லா இருக்கார், ராகு நல்லா இருக்கார், சனி பகவான் சரியில்லையே. தனத்துக்கு, குடும்பத்துக்கு உரியவன், தைரியத்துக்கு உரியவன், முயற்சிக்குரியவன் சுமாரா இருக்கான், சொதப்புற மாதிரி இருக்கான். மெடிடேட் பண்ணிக்கணும், சூழலோட இணைந்து செயல்பட்டுக்கணும். அப்பதான் இந்த பூர்வ பாக்கியம் மேலே பார்க்கும். பெரிய அளவுக்கு ஒரு விரயங்களோ பாதகங்களோ ஏற்படாதபடி தப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு 6-11 இந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறது உங்க புத்தியில பகை, விரோதம் அதுதான் ஓவரா இருக்கும். வெடுக்கு திடுக்கு ஒரு வேகம். ஏன்னா இந்த உங்க லக்னாதிபதி குரு பகவானுக்கு சுக்கிரன் ஆகாதவர். 6 5ல் இருக்கிறப்ப 5 6ல் இருந்தா மற்றவங்கள்ட்ட உள்ள கெட்டதெல்லாம் பார்க்குற மாதிரி, நல்லதே தெரியாது, அவங்கள்ட்ட உள்ள கெட்டது தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ 6 5க்கு வந்தா நீங்களே உங்கள்கிட்ட உள்ள கெட்டதை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி பண்ணிடுவீங்க. உங்க புத்தி அப்படி செய்யும். உங்கள்கிட்ட எல்லாம் எதெல்லாம் நெகட்டிவா அதை வெளிப்படுத்துற மாதிரி பண்ணிடுவீங்க. ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். 30/6/2025 அன்று அவர் 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். மற்றவங்களோட சூழலோட இணைந்து செயல்படுறது மாத்திரமல்ல, தீவிரமா உழைக்கணும். வெறுமனே பேச்சோட நிற்கக்கூடாது. உபய லக்னம், உபய ராசிலாம் ஓவரா பேசும். காரியத்தில் இறங்கி வேலை செய்கிறப்ப சிக்கல் பண்ணும். அது புதன் கூட பரவாயில்ல, குரு வேஸ்ட்டு. அப்படியே மீனம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ப்ளே பண்ணும், தனுஷ் பார்த்தீங்கன்னா பேசிட்டே கெடும். அது போல தான் அந்த மிதுனம் ஓவர் பேச்சு இருக்கும். அவங்களாவது தன்னையாவது காப்பாற்றிக்குவாங்க. ஒரு கன்னி பரவாயில்ல, அதிகம் பேசாட்டியும் காரியத்தில் இதாக இருப்பாங்க. ஏதாவதுன்னா பயந்துட்டு ஆஃப் ஆவாங்க, நிதானமாக செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை வரும். உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். குரு பார்வைங்கிறது ஒரு தைரியத்தை கொடுத்துருவோம். அந்த அந்த ஒரு புண்ணியம் எப்படியோ, அதான் சொன்னேன்ல, இந்த பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கணும் அப்படிங்கனாக்க மெடிடேஷன் அவசியம். ஏன்னா 5ஆம் இடத்ததிபதி 9ல் இருக்கார். பக்கவாறு நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. என்னதான் அர்த்தாஷ்டம சனி உங்களை கெடுக்கணும்னாலும் கெடுக்க முடியாது. அதுக்கு நீங்கள் மற்றவங்களோட சூழலோட இணைகிறப்ப தானே ஓவராக பேச மாட்டீங்க. புதிய முயற்சி மற்றவங்க லைட்டாக சொன்னாக்க ஓகேன்றணும். அங்கே போய் அதிரடியாக செயல்படுறது ராகு அப்படி பண்ண வைப்பார். அதில் ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கணும். நல்ல தசாபுத்தினா ராகு நன்மையை தந்துடுவார் அதிரடியாக பண்ணி. கெட்ட தசாபுத்தினா மாட்டிக்குவீங்களே. ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறப்ப ஒரு 25% தான் இது ஒர்க் அவுட் ஆகும். மீதி 75% உங்கள் ஜாதக அமைப்பு தான். அதனால தான் சில பேர் இன்றும் பல பேர் பாசிட்டிவாக போடுறாங்க.
நீங்க சொன்ன மாரி பல விஷயங்கள் நல்லது நடந்துருச்சு. இப்ப நான் மாற்றத்தை உணர்றேன். எனக்கு நல்லது நடக்குது. நீங்க சொல்ற மெடிடேஷனும் பண்றேன். உடல் ரீதியா, மன ரீதியா மாற்றத்த உணர்றேன்னு பாசிட்டிவா போடுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் தனுசு அன்புள்ளங்கள், என்ன இவரு சொல்றாரு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. இவரு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காரு கிடைக்கலன்னு, ஒரு லெஸ் தென் 5% தான். ஒரு 10 கமெண்ட் வருது அப்படின்னா, ஒரு கமெண்ட் தப்பா வருது. அப்படிதான் இருக்கு. இல்ல 2 கமெண்ட் தப்பா வருது. எனக்கு வரல. அதுல அவங்க ஜாதகத்த பார்த்துக்கணும். இது கோச்சார ரீதியான பலன்கள் தான். ஆனா உணர்வுகள் ரீதியா அப்படியே இருக்கும். இதான் அஸ்ட்ரோமைண்ட் தெரபியோட கான்செப்ட்டே. உள்ள எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, எப்படி சூழல் அமையும், நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் கரெக்ட்டா அததான் இந்த கோச்சார ரீதியா அது அது டாமினன்ட்டா வெளியில வெளிப்படும். தயவு செய்து மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா, பெரிய அளவுக்கு பாதகத்த பார்க்காம, பெரிய அளவுக்கு தொழில் வேலை ரீதியா சிக்கல்கள சந்திக்காம, பகை, போட்டி, விரயங்கள சந்திக்காம தப்பிச்சுக்கலாம். இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகள், விரயங்கள் இதுதான் வரும். உங்கள அறியாம நீங்க பண்ணிக்குவீங்க. நீங்களா தான் பண்ணிக்குவீங்க. ஏன்னா லக்னாதிபதி பாதக ஸ்தானத்துல இருக்கார் இல்லையா? அண்ட் 9ஆம் இடத்ததிபதியும் பாதகத்துல இருக்கார். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பூர்வ பாக்கியமும் பாதகமும் போட்டி போடுன்றிருக்கார். பூர்வ புண்ணியம் தான் 5 குடையவும் 9ல இருக்கா. மெடிடேட் பண்ணிட்டா ஓரளவு நன்மை வந்துரும். பட் 5 குடை 9ல இருக்கிறப்ப உணர்ச்சி வசப்பட்டு வேகம், கோவத்துல பிஹேவ் பண்ணீங்கன்னா, இல்ல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி வெடுக்குன்னு செவ்வாய்னா டென்ஷன் இருக்கும் எப்போதுமே. கேதுன்னா சற்று சைலண்டா இருக்கிற மாரி இருப்பாங்க. திடீர்னு கோவம் வரும் அவங்களுக்கு. 2மே அங்க இருக்கிறப்ப கன்ஃப்யூஷன் தான் இருக்கும். மைண்டு சரி இருக்காது. தயவு செய்து மெடிடேட் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதம் ஓரளவு இந்த பூர்வ பாக்கியம் உங்களை காப்பாற்றிடும். இல்லாட்டி உபய லக்னம் நான் தனுசுவ சொல்லியிருப்பேன். வெளியிலலாம் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு கிட்டக்க உள்ளவங்க, குடும்பத்துல உள்ளவங்க, க்ளோஸா உள்ளவங்க, பார்ட்னர்ட்ட பிரச்சனை பண்ணிருவீங்கன்னு. இந்த மாதம் அவங்கள்ட்டலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஒரு சுமூகமா நடந்துட்டீங்கன்னா, ஆச்சரியத்த பார்ப்பீங்க. இல்லாட்டி நீங்க தான் உங்களுக்கு பாதகம் பண்ணிக்குவீங்க. உங்களுக்கு நல்லது பண்றவங்க கூட உங்க நலம் விரும்பிகளாக, உங்களுக்கு நல்லது பண்றவங்கள காலி பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட். அவங்கள விலக்கி விட்டீங்கன்னா வேஸ்ட். அது மெடிடேட் பண்ணா ஒரு சமநிலையில இருந்து தப்பிச்சுக்கலாம். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.